ஹலோ பொள்ளாச்சி விவசாயி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அமேசிங் கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆமாங்க, பெரும்பாலும் நம்ம வீட்டில் கிச்சன் வந்து சின்ன சைஸா இருந்தது அப்படின்னா அந்த கரண்டிகளை வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தலைவலியா வந்து இருக்கும். நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு சாப்பாடு பரிமாறலாம் அப்படின்ட்டு இருக்கையிலையும் கூட அந்த கரண்டிகளை வந்து நம்ம வந்து தொலாவோம். இந்த சாம்பார் கரண்டி எங்க இருக்கு, அன்ன கரண்டி எங்க இருக்கு, ரசத்துக்கு கரண்டி எங்க இருக்கு, தயிருக்கு கரண்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலி வந்து வரும். ஏன்னா சில பேர்த்தோட வீட்டில் வந்து அந்த கரண்டி மாற்ற ஸ்டாண்ட் வந்து இருக்காது. இப்போ உங்க வீட்டில் அந்த கரண்டிகளை எல்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் வந்து தெளிவா வந்து நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அதை ஆர்கனைஸ் பண்றது நான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துடலாம். உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிஞ்சு போன தொடப்பம் இருந்தா எடுத்துக்கோங்க. எங்க வீட்டில் இந்த தொடப்பம் வந்து பிஞ்சு போயிடுச்சு பாருங்க. இதை வந்து எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் புடி மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து சூடு பண்ணிக்கிங்க. நல்லா தீயில சூடு பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் பைப்போட சைடுல ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போட்டுடலாங்க. இப்போ நம்ம தொடப்பத்தோட கைப்பிடியில இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுங்க. கரண்டிகள் எல்லாமே வந்து இந்த கைப்பிடியோட ஓட்டையில வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். இதை வந்து நம்ம உங்களுடைய கிச்சன் செவுத்துல வந்து இந்த தொடப்பத்தோட கைப்பிடி இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பூனு, கரண்டி, இந்த ஜல்லடை இதெல்லாமே வந்து நீங்க இதெல்லாம் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இடமும் மிச்சமாகும். இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 2, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பழைய கப்பு இருந்தா எடுத்துக்கோங்க. ஒரு அடிக்கு தடிமனான கட்டுக்கம்பி எடுத்துக்கங்க. இந்த கட்டுக்கம்பியை கொஞ்சம் கேப்பிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கட்டுக்கம்பி எல்லாத்தையும் இந்த மாதிரி எஸ் ஷேப்ல வந்து வளைச்சுக்குங்க. இப்போ நம்ம 10 கம்பிகளை இந்த மாதிரி எஸ் ஷேப்ல வந்து வளைச்சிட்டோமுங்க. இந்த பழைய பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து நம்ம வளைச்சி வச்சிருக்கிற இந்த எஸ் மாதிரி இருக்கிற கம்பியை எடுத்து இங்க நல்லா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு இப்படி ஸ்டாண்டாட்டு இப்படி மாட்டிக்குங்க. இப்படியே வந்து ஒரு 10 ஹோல்ஸ் வந்து இதை சுற்றி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கம்பியை 10 பக்கம் இதில் ஹோல்ஸ் பண்ணி நம்ம மாட்டியிருக்கோம். இந்த பாக்ஸோட டாப் சைடு சென்டர் பொசிஷனில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பழைய நாட் இருந்தது அப்படின்னா இந்த நாட் எடுத்துக்கங்க. நாட் எடுத்து இந்த ஹோல்ஸ்ல வந்து போட்டு நல்லா கோர்த்துருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை உங்களுடைய கிச்சன் ஏரியால இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க அந்த கரண்டிகள் எல்லாமே வந்து மாட்டிக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்க பரிமாறையில கரண்டிகளை வந்து இதுல இருந்து ஈஸியா எடுத்து நீங்க வந்து பரிமாறலாம். பரிமாறினதுக்கு அப்புறம் கரண்டிகளை கழுவி இந்த பின்னுல வந்து நீங்க அப்படி குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்தெந்த கரண்டிகள் எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு நீங்க கண்ணால பார்த்தாலே ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து கிச்சன் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால அந்த கரண்டிகளை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் டிப்ஸ்ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.